அப்போ படிக்கலைங்கிறது வந்து எழுத்தை புரிந்து கொள்ளுதல் ஒன்று, புரிந்து கொள்கிற எழுத்தை படிக்கிறது ஒன்று, படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே வந்து இணைத்து அதை சென்டென்ஸாக மாற்றி புரிஞ்சுக்கிறது ஒன்று, சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது ஒன்று, சென்டென்ஸில் என்ன இருக்குது புரிஞ்சுக்கிறது ஒன்று. சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது பேர் அண்டர்ஸ்டாண்டிங், சென்டென்ஸில் என்ன இருக்குங்கிறது காம்ப்ரிஹென்ஷன். அதை வந்து ரீட்டைன் பண்ணுறது, அதை திருப்பி உள்ளுக்குள்ளே சேர்த்து வைக்கிறது, அப்புறம் குறிப்பிட்ட நாளுக்கு பின்னாடி வெளியெடுக்கிறது. இந்த ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ள தடை ஏற்படையில் அவங்க சொல்லி 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 தான் படிப்பாங்க. சொன்னால் மட்டும்தான் படிக்க முடியும். அதாவது அவங்களை வந்து கம்பல் பண்ணால் தான் படிப்பாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள எதுவுமே சரியாமல் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே இப்படி தான் நடக்கும். அதனால தான் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சோம். லேர்னிங் கிளீனிங்னு கண்டுபிடிச்சோம். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கண்டிஷன் 320 கன்சல்டன்சி டிவிஷன். அதில் வந்து லேர்னிங்னு வச்சுட்டோம். எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, எப்படி அகாடமிக் லேர்னிங், கல்வி ரீதியான லேர்னிங், தொழில் ரீதியான கற்றல் இருக்கு. தொழில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது தான் மிக முக்கியம். அதனால வந்து உங்கள் வாழ்க்கையை டெவலப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 4 விஷயங்கள் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிக்குமோ அல்லது நம்ம சார்ந்த ஃபெயிலியர் ஆகிக்குமோ அதை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்.